பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். எது? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அதை பற்றி தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அதை ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, தான் தோட்டத்தில் எடுத்து போட்டானான். அதாவது தோட்டத்தில் அந்த கடுகு விதையை போட்டிருக்கிறான். தோட்டம் அப்படிங்கும்போது இங்கே நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயமாகிய தோட்டத்தில் கடுகு விதையான தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளே போட்ட பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெரிய விருட்சமாக மாதிரி மாறி ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அங்கே அடைக்கலமாகிற அளவுக்கு, அங்கே வந்து கூடுகிற அளவுக்கு அது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது உண்மை, அதுதான் நடந்திருக்கு. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த விதையை தங்களுடைய இருதயமாகிய தோட்டத்தில் அவங்க வளர விட்டதுனால தான் அது விருட்சமாக மாறி இன்னைக்கு அநேகர் வந்து அதில் அடைக்கலம் புகுகிற அளவில், அதில் இளைப்பாறுகிற அளவில், அதை கிட்டி சேர்கிற அளவில் இருக்குது. நாம் இன்னைக்கு கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த விதை வளர்ந்து மரமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் என்கிற விதையை இருதயத்தில் போட்ட பிறகு அது வளராமல் அப்படியே இருந்து அழிந்து போகலை, கருகி போகலை. அது வளர்ந்து மரமாயிற்று. நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன ஆகும்? 30, 60, 100 பலன் தரும். அதுபோல இது சரியான நிலத்தில் விதைக்கப்பட்டதினால அந்த தோட்டமாகிய இருதயம் சரியான ஒரு இருதயம், சுத்த இருதயம். அதில் வளர்ந்து வருகிற அந்த விதை, என்னுடைய ராஜ்யம் வளர்ந்து மரமாயிற்று. மரமானது மாத்திரமில்லை, கிளைகளை விட ஆரம்பிச்சுது. கிளைகள்லாம் என்ன? அவர்களுடைய அந்த பிரதிபலிப்பு, தேவனுடைய ராஜ்யத்தின் சாயல் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. கிறிஸ்துவை அவர்கள் இமிட்டேட் பண்ணினார்கள். அதான் அந்தியோகியா பட்டணத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. ஏன் அழைக்கப்பட்டாங்கன்னா, இவங்க கிறிஸ்துவை காமிச்சாங்க, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தன் இருதயமாகிய தோட்டத்தில் வளர விட்டு அது ஒரு மரமாகி அது பலவித கிளைகளாக வெடித்து எங்கே பார்த்தாலும் உலகம் எங்கும் கிளைகளாய் வெடித்து அது போகும்போது அந்த கிளைகளில் வந்து அநேக பறவைகளை போன்ற தேவனுடைய பிள்ளைகள், ஆத்துமாக்கள் வந்து பங்கடைகிற ஒரு நிலை அங்கே நம்ம பார்க்குறோம். பேர்பட்ட ஒரு நிலை அது. இதைத்தான் நாம் வந்து இந்த வசனத்தில் பார்க்குறோம். இதை இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது விதைக்கப்படும் போது ஒரு சிறிய விதையாக தான் இருந்துச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அப்போ கிறிஸ்தவம் பெரிய அளவில் பேசப்படலை.
தேவனுடைய ராஜ்யம் பெரிய அளவில் பேசப்படலை. ஒரு சிறுசாக தான் இருந்துச்சு. சிறிய அளவு தான் இருந்துச்சு. சிறுவை அளவு தான் விதைக்கப்பட்டது போல இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 அது வளர்ந்து மரமாகி பெரியதா மாறிடுச்சு. எல்லாவற்றையும் விட பெரியதா மாறிடுச்சு. இதற்கு முன்பாக இருந்த, இதைவிட பெரியதாய் இருந்த எத்தனையோ விஷயங்களை விட இது பெரியதாயிருச்சு. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம். அவ்வளோ பெரியதாயிடுச்சு. உலகம் முழுவதும் பரவிடுச்சு. உலகம் எங்கிலும் இது வளர ஆரம்பிச்சிருச்சு. கிளைகளை விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யம். இதனுடைய இலைகள் மிக நேர்த்தியா இருந்துச்சாம். அதன் கனி மிகுதியா இருந்துச்சு. சும்மா 1 2 இல்ல, மிகுதியா இருந்துச்சு. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. எல்லா ஜீவராசிகளும் அந்த மரத்தின் கனியினால, அந்த விருட்சத்தின் கனியினால போஷிக்கப்பட்டது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. எல்லாம் அடைக்கலம் தேடி வருது. வெளியின் மிருகங்கள் எல்லாம் தேடி ஒரு நிழல் போன்ற அந்த விருட்சத்திற்கு கீழே அதுங்க ஒதுங்கி இளைப்பாறுது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. எல்லாமே அந்த விருட்சத்தினால தான் போஷிக்கப்பட்டது. எல்லாமே அதனால தான் போஷிக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தினால எல்லாம் போஷிக்கப்பட்டிருக்கு. சகல பிராணிகளும் போஷிக்கப்பட்டு, சகல ஜீவராசிகளும் போஷிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அவர் போஜனமாகிறார். இந்த ராஜ்யம் போஜனமாகிறது. ராஜ்யம்னே பேசிட்டு இருக்கோமே, அந்த ராஜ்யம் என்ன? இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கீழே பட்சி ஜாதிகளும் அதன் கிளைகளின் நிழலில் தாபரிக்கும். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அதன் கொப்புகளை விட்டு கனித்தந்து மகிமையான கேதுருவாகும். அது யாரு? அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த கடுகு விதை. இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவை அண்டினோர் ஒரு நாளும் கைவிடப்படா. இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டு, யார் யார் இருதயத்தில் அவர் அதிகமாய் விதைக்கப்பட்டு விருட்சமாய் எழும்பியிருக்கிறாரோ அவர்களை சுற்றி உள்ளவர்களிடத்திலும் அந்த கிளைகள் பரம்பி அநேகரை இயேசு கிறிஸ்துவின் பால் இழுத்து கொண்டு இளைப்பாற செய்து கொண்டிருக்கிறது. இம்மட்டுமாய் அதை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தோட்டமாகிய இருதயத்தில் கடுகு விதையான தேவனுடைய ராஜ்யமான இயேசு கிறிஸ்துவை நாட்டிருக்கிறோமா? நாட்டினது மட்டுமல்ல, அது வளர்ந்து கொண்டிருக்கிறதா? விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதா? கிளைகளை விட்டு கொண்டிருக்கிறதா? கிளைகளை பரம்ப பண்ணி கொண்டிருக்கிறதா?
அப்படி பரம்ப பண்ணி கொண்டிருந்தால் அநேக ஜீவராசிகள், தேவனுடைய பிள்ளைகள் அவரிடத்திலே வந்து தங்கி இளைப்பாறுவார்கள். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.